நாடு முழுவதும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நீட் மறுதேர்வு மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பிற்பகல் 1:30 மணிக்கு தேர்வு மையங்களின் நுழைவாயில் பூட்டப்படும் என்றும் 11 மணி முதல் 1:30 மணிக்குள் தேர்வு மையங்களுக்கு வந்துவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான ஏற்பாடுகள் தயாராக இருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சுமார் 22.79 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுத உள்ள நிலையில் தேர்வு பணியில் 6669 கண்காணிப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் பேராசிரியர்களின் ஓய்வு வயதை 60லிருந்து 65ஆக உயர்த்த கோரிய மனு 8 வாரங்களில் பரிசீலிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. $246 கோடி மதிப்பிலான கோவில் திருமண மண்டப பணிகளுக்கான நிர்வாக அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டு தொடங்கப்படாத 46 பணிகளுக்கான நிர்வாக அனுமதிகளை ரத்து செய்து அறநிலையத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோட்டில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு $3040 குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,570 ரூபாய்க்கும் சவரன் 1,08,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் அமர்வில் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, இயக்குனர் பாரதி ராஜா, RB சௌத்ரி, K ராஜன் உள்ளிட்டோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு பேரவையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. மறைந்த பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் உரையின் போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது ஏன் என சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சிகள், எத்தனை முறை பாட வேண்டும் என்பதை தானே முடிவு செய்ய வேண்டும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கம். அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்திற்கே முதலிடம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக மக்களின் உரிமைகள் அனைத்தும் சட்டப்பேரவையில் நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார் வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மனுவை விசாரணைக்கு ஏற்க எந்த முகாந்திரமும் இல்லை எனவும் நீதிபதிகள் கருத்து. இயக்குனர் அட்லி படம் போல திமுகவின் சாதனையை வெட்டி ஒட்டிதான் ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்தார். பேரவைக்கும் அட்லிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் ராஜ்மோகன் அட்லி குறித்த பேச்சு ஆச்சரியத்தை அளித்ததாகவும் பதிலடி கொடுத்தார். திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. தாவேகாவை ஆதரிப்பது என்ற இடதுசாரி கட்சிகளின் முடிவு மிகச் சரியானது. இதில் திமுகவினர் கோபம் கொள்வதில் எந்த அடிப்படையும் இல்லை என்றும் சாடல். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட கொடூர சம்பவம். கைதான வடமாநில இளைஞர் பிபின் மஞ்சியிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
சென்னை காசிமேட்டில் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி தம்பதியின் 10 மாத குழந்தையை நள்ளிரவில் கடத்த முயன்ற திருடனால் பரபரப்பு. கதவை திறந்து வைத்து உறங்கிய போது குழந்தையை கடத்த முயன்ற நபரை குழந்தையின் தந்தை போராடி விரட்டியடித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மினி வேன் மீது கார் மோதிய விபத்தில் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றவர் உயிரிழந்தார். குழாய் பதிப்பு பணி காரணமாக ஒரு வழி பாதையின் எதிர் திசையில் சென்றபோது விபத்து ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தவரின் மனைவி, மகன் உள்ளிட்டோர் படுகாயம். நாமக்கல்லில் பழைய வீட்டை இடிக்கும் போது 2 தொழிலாளிகள் இடிபாடுகளில் சிக்கியதால் பரபரப்பு. அரை மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் மீட்ட நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஆம்னி வேன் மோதியதில் உயரழுத்த மின்கம்பம் 3 துண்டுகளாக உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக விபத்தில் உயிர் சேதம் நிகழவில்லை. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை மதியம் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. சென்னையில் போட்டி நடைபெறுவதால் உள்ளூர் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடரை முழுமையாக வெல்லும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்க உள்ளது. G7 மாநாட்டில் புகைப்படம் எடுக்க கேட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய குற்றச்சாட்டை இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி முற்றிலுமாக மறுத்துள்ளார். மேற்கத்திய எதிரிகளிடம் காட்டாத கண்டிப்பை நட்பு நாடுகளிடம் ட்ரம்ப் காட்டுவதாகவும் இத்தாலி யாரிடமும் கெஞ்சாது என்றும் அவர் சாடியுள்ளார். நைஜர் தலைநகர் நியாமி விமான நிலையத்தில் அல்-கைதா தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் 11 ராணுவ வீரர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். பதிலடி தாக்குதலில் 22 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் தாக்குதல் நடந்த இடத்தின் கோர காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக கட்டுப்பாட்டை கொண்டு வந்த முதல் அரபு நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது அமீரகம்.